பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அங்கீகாரம் இல்லாத பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி. அன்புமணியும் தலைவர் அல்ல, ஐயா அவர்களும் தலைவர் அல்ல, ரெண்டு பேருமே தலைவர் அல்ல. ஐயா மட்டுமே பாட்டாளி கட்சியோட தலைவர், நிறுவனர். பத்திரிகை ஊடகங்களில் ஒரு பொய்யான செய்தி தொடர்ந்து பொய்யா சொல்லி ஓயபஸ் பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற அந்த கூட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். 4/12/2025 ஒரு தீர்ப்பை வழங்கினார். மாண்புமிகு டெல்லி உயர்நீதிமன்ற நீதியரசர் அம்மையார் அவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்கினார். அந்த தீர்ப்பு வழங்கும் பொழுது அப்போ அவங்க கோர்ட்டில் தீர்ப்பு வழங்கும் பொழுது மிக தெளிவாக தேர்தல் ஆணையம் அங்கே ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன சொன்னாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அங்கீகாரம் இல்லாத பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி. அந்த கட்சியினுடைய உள்விவகாரங்களில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அங்கே சொல்லுச்சு. அந்த சொன்னதை இங்கே 10/7 10/17 பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த பதிவு செய்ததை நீக்க வேண்டும். யாரு? தேர்தல் ஆணையம் சொல்லுது. தேர்தல் ஆணையம் சொன்னதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அதை நீக்க வேண்டும் சொல்லி ஒரு மறுசீராய்வு மனுவை நேற்று டெல்லியிலே உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொல்லுது. யாரு? இது அன்புமணி தரப்பு சொல்லலை, தேர்தல் ஆணையம் சொல்லுது. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. இது என்ன காரணம்னு தெரியல. இது அந்த தரப்போ நாங்களோ இது மறுசீராய்வுக்கு போகல. மறுசீராய்வுக்கு போகிறது எப்படின்னா, அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. யார்? தேர்தல் ஆணையம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. என்னென்னு கொடுக்குது? இதில் நாங்கள் தலையிட முடியாது, அன்புமணியும் தலைவர் அல்ல, ஐயா அவர்களும் தலைவர் அல்ல, ரெண்டு பேருமே தலைவர் இல்லை, டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நிறுவனர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, நாங்கள் சொன்னதே தப்பு, நாங்கள் சொன்னதை மாற்றிக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, ரிவ்யூ பெட்டிஷன் போடுறாங்க. அந்த பெட்டிஷனை முழுக்க விசாரித்து 21ஆம் தேதி கொடுங்கன்னு அவங்களே கேட்குறாங்க. என்ன உள்நோக்கம்னு தெரியல. இந்த நிலையில் அந்த நீதியரசர் அதெல்லாம் அப்படி பண்ண முடியாது, இன்றைக்கி 10:30 மணிக்கு எடுத்துக்கிட்டேன், மத்தியானம் 2:30 மணிக்கு உங்கள் வழக்கு எடுக்கிறேன், நீங்கள் உங்களுடைய கிரீவன்ஸை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையிலே சொல்லும் பொழுது எங்களுடைய நீதிபதி, எங்களுடைய வழக்கறிஞர், சீனியர் வழக்கறிஞர் அங்கே கருத்துக்களை சொல்லுகிறார், தேர்தல் ஆணையத்தின் நீதிபதியும் கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அப்போ அந்த நீதியரசர் மிக தெளிவாக இந்த தீர்ப்பிலே 4/12/2025 நாங்கள் மாண்பகம் டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் எந்த மாற்றமுமே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 7/17 இது ரெண்டையும் மாற்றணும்னு சொல்கிறீங்க. நான் மாற்ற மாட்டேன், பதிவு செய்து கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ தேர்தல் ஆணையத்தை இவங்க என்ன விலை கொடுத்து வாங்கினான்னு தெரியல. தேர்தல் ஆணையத்தை இவங்க வாங்கிட்டு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரு பொய்யான அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. என்ன அறிக்கை? நாங்கள் சொன்னோம்ல, இந்த அறிக்கைகள் உண்மையான அறிக்கைகள். பாட்டாளி மக்கள் கட்சி, நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி, இதுக்கு தலைவர் ஐயா தான். இந்த கட்சியை உருவாக்குனது யார்? கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகள், அதன் அடிப்படையிலே மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் என்பதெல்லாம் இங்கே சொல்கிறோம். ரிவ்யூ பெட்டிஷனுங்கிறது 30 நாளில் போடணும். ஆனால் 72 நாள் கழிச்சு அந்த தேர்தல் ஆணையம் போடுது. இது என்ன உள்நோக்கம் எங்களுக்கு தெரியல. உள்நோக்கம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. இப்போ நான் நேற்று கூட சொன்னேன், பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே 46 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ஐயா என்ற ஒரு மாபெரும் தலைவர் உருவாக்கிய கட்சி. அந்த கட்சியை உருவாக்குறதுக்காக அவர் 96,000 கிராமங்களுக்கு வீடு வீடாக சென்று, தெருவாக சென்று, குக்கிராமமாக அலைஞ்சு உழைத்த அந்த தலைவர் இன்றைக்கு அப்படிலாம் கஷ்டப்பட்ட அந்த தலைவர் பாட்டாளி மொழி உருவாக்குனவரை ஒரே நாளில் பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க.
அதை நீதிபதி அனுமதிக்கலை, நீதியும் அனுமதிக்கவில்லை. ஆனால் அந்த நீதிமன்றத்தையும் விலைக்கு வாங்க முடியல. ஆனால் தேர்தல் ஆணையத்தை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க கொடுத்ததையே மாற்றி அவங்க இங்கே கருத்து சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய கொடுமைங்க, எவ்வளோ பெரிய அநீதி, எவ்வளோ பெரிய ஜனநாயக படுகொலை. இதை இப்படிலாம் செஞ்சுட்டு தேர்தல் ஆணையம் எங்களிடத்தில் இருக்கிற பொய்யான ஆவணங்கள், ஏன்னா நாங்கள் கொடுத்து உண்மையான ஆவணங்கள், அன்புமணி அவர்கள் தரப்பு கொடுத்தது பொய்யான ஆவணங்கள். கோயபல்ஸுக்கு நிகரான ஒரு கூட்டம். என்ன கோயபல்ஸ்? என்ன பொய்யை மட்டுமே தொடர் முதலீடாக வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிற அந்த கூட்டம் அதே பொய்ய மீண்டும் பேசி வெற்றி கொண்டாடுகிறார்கள். என்னன்னா, நான் கேட்குறேங்க, நீதிமன்றத்தில் இதை வைக்கிறாங்க, இது மறுசீராய்வு மனுவை போடுறாங்க. இந்த மறுசீராய்வு மனுவை நான் ஏற்றுக்கல, பதிவு செஞ்சுக்கிட்டு தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி வெற்றி ஆகும்? தேர்தல் ஆணையம் சொல்லுது, எங்களிடத்தில் இருக்கிற பொய்யான ஆவணங்களை வைத்து அன்புமணி தலைவர் என்பது நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லுது. அது எப்படி உண்மையாகும்? அதே ஆவணங்கள் அனைத்தும் பொய்யான ஆவணம் எப்படி செல்லும்? ஆக மீண்டும் ஒரு முறை நீதி வென்றிருக்கிறது, நியாயம் வென்றிருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் தான் என்பதை நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. அதுக்கிடையில் பத்திரிகை ஊடகங்களில் ஒரு பொய்யான செய்தி தொடர்ந்து பொய்யா சொல்லி கோயபல்ஸ் பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிற அந்த கூட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாடு மக்கள் ஒன்றை மட்டும் உணர வேண்டும், 4/12/2025 மாண்புமிகு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அப்படியே தான் இருக்குது. அங்கே தேர்தல் ஆணையம் சொல்ல செய்தி அப்படியே தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்குது? தலைவராக அன்புமணி அவர்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, மருத்துவர் ஐயா அவர்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாம்பழம் சின்னத்தை உரிமை கோரும் உரிமை யாருக்கும் இல்லை. இது நான் சொல்ல, தேர்தல் ஆணையம் சொன்னதை நீதிமன்றத்திலே நீதிபதி அவர்கள் பதிவு செய்து கொடுத்திருக்கிறார். இதை தான் மாற்ற சொல்லி கேட்குறாங்க, மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி அவங்களுக்கு வெற்றியாகும்? இது வெற்றிங்கிறது உண்மையின் பக்கம் வெற்றி, நீதியின் பக்கம் வெற்றி, நியாயத்தின் பக்கம் வெற்றி, எங்கள் ஐயாவின் பக்கம் வெற்றி. நாங்கள் பாட்டாளி மோதி பொறுத்தவரைக்கும் மருத்துவர் ஐயா தான். ஐயா மட்டுமே பாட்டாளி மோதியோட தலைவர், நிறுவனர். நாங்கள் வேற, எங்கள் சின்னம் தான் மாம்பழ சின்னம், நாங்கள் வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இருக்கு. அதான் சார், நீதிமன்றம் ஒத்துக்கலையே, தேர்தல் ஆணையத்துக்கு தான் அவங்க கொண்டு வச்சுட்டாங்களே. தேவையில்லையே, தேவையில்லை. அது தவறான செய்திங்க. இதுல இன்னொன்னு எங்களுக்கு ஒரு சூழ்ச்சி, எங்களுக்கு என்ன ஒரு இப்போ ஒரு ஐயா ஏற்படுதுன்னா, அவங்களே மறு ஆய்வு பெட்டிஷன் போடுறாங்க, போட்டுட்டு 10:30 மணிக்கு கேஸ் வருது. அவங்க தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞரை ஆஜராகி, ஆமாம், மூணாவது எண் வழக்காக வருது. அவங்களே ஆஜராகி 21ஆம் தேதிக்கு தேதி போடுங்கன்னு கேட்குறாங்க. என்ன அதுக்குள்ளே தேர்தல் அறிவிச்சிட்டா அப்படியே ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லி இவங்க ஏதாச்சும் திட்டமிடுறாங்களான்னு தெரியல. ஆக தேர்தல் ஆணையம் என்பது நீதி இல்லை, நியாயம் இல்லை, ஜனநாயகம் இல்லை. தேர்தல் ஆணையம் எல்லா கட்சிகளும் சொல்கிற மாதிரி ஒரு விலை போகிற ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு கமிஷனாக மாறி போச்சு என்பதை பகிரமாக குற்றம் சாட்டுறோம். யார் கைக்குள்ள இருக்குன்னு நான் சொல்ல விரும்பலைங்க. தேர்தல் ஆணையத்திட்ட நீதி இல்லை, நியாயம் இல்லை, நடுநிலைத்தன்மை இல்லை, நம்பகத்தன்மை இல்லை. ஆர்ப்பாட்டத்தை டெல்லி பண்ணுமே. வழி இல்லையே, மக்கள் தான் சொல்லணும். மக்கள் ஓட்டு போட்டா, இப்போ மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி கட்சி தலைவர்னு நினைச்சு
மக்கள் அவர் யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்கள தான் ஓட்டு போட போகிறாங்க. அன்றைக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்க போகிறாங்க. பாஜக கூட்டணியில் அணுகுமுறை இருக்கிறதுனால இப்படி தேர்தல் ஆணையம் செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதை நான் அதுக்குள்ள போக விரும்பலைங்க. அப்படியே இருக்கலாம், அதுக்குள்ள போக விரும்பல. அந்த சப்ஜெக்ட் நான் போக விரும்பல. உறுதிப்பட சொல்ல முடியாது. ஆதாரம் இல்லாமல் எப்படி சொல்ல முடியாது? நீங்க இப்ப யாருடன் கூட்டணி வச்சு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் நான் மீண்டும் சொல்கிறது தான் உங்களுக்கு, தொடர்ந்து பல பேர் ஐயாவை சந்தித்தோ தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு கூட்டணி குறித்து தொடர்ந்து பேசி வருகிறார்கள். மிக விரைவில் நான் மீண்டும் சொல்கிறேன், சோறை ஆக்க பொறுத்த நீங்கள் ஏன் ஆற பொறுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு பொங்கல் அருமையாக இப்போ நான் கூட ஒரு வரகு பொங்கல் தான் சாப்பிட்டேன். பொங்கலை இறக்கி எங்கள் அம்மா வச்சிருச்சு, நல்லா செஞ்சு இறக்கி வச்சாச்சு. அது கொஞ்ச நேரம் ஆறுனா தான் சாப்பிட முடியும். இல்லையே உங்களுக்கு கொதிக்க கொதிக்க நாக்கு வந்து போயிடும். உங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்காம கீழே தள்ளி விடுறாங்களே நிறைய பேர். அதெல்லாம் ஏங்க ஒன்று வச்சுக்க, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத்தின மருத்துவர் ஐயா 46 ஆண்டுகள் அரசியலுக்கு வரலாற்றுக்கு சொந்தக்காரர். தமிழ்நாட்டில் அவருக்கு நிகரான சீனியாரிட்டியில் இன்னும் யாரும் இல்லை. அவரை கீழே தள்ளுறதோ அவர் தோக்கடிக்கிறதோ அது எதுவுமே பண்ண முடியாது. அவர் மகன்கிறதுனால அவருக்கு ஆடி பார்க்குறாரு, அது காலம் பதில் சொல்லுவோம்.